ட்ரம்ப் H-1B விசாவிற்கு $1,00,000 கட்டணத்தை அறிவித்ததை அடுத்து H-1B விசா திட்டத்தில் மேலும் மாற்றங்களை செய்வதற்கான திட்டங்களை அமெரிக்கா முன்மொழிந்துள்ளது. தற்போது இருக்கும் லாட்டரி முறை குறித்தான முடிவுதான் அது. என்ன விவரம் என பார்க்கலாம். அமெரிக்காவின் வேலைக்கு செல்லும் வெளிநாட்டினர் இனி வரக்கூடிய நாட்களில் H-1B விசா பெற ஆண்டுதோறும் $1,00,000 செலுத்த வேண்டும் என்று ட்ரம்ப் அரசு உத்தரவிட்டது. இது வெளிநாட்டினருக்கு சிக்கலை ஏற்படுத்திய நிலையில் தற்போது நடைமுறையில் இருக்கும் லாட்டரி முறையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டுவர முன்மொழியப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் 85,000 H-1B விசா வழங்கப்படும் நிலையில் விண்ணப்பிப்பவர்களின் எண்ணிக்கை எப்பொழுதும் அதிகமாகவே இருக்கும். எனவே லாட்டரி முறையில் விசா தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த நபர்களுக்கு விசா வழங்கப்படும். இந்த லாட்டரி முறையை அகற்றிவிட்டு அதிக ஊதியம் வாங்கும் திறமையான நபர்களுக்கு விசா கொடுக்கும் முடிவு அமெரிக்காவில் முன்மொழியப்பட்டு இருக்கிறது. இந்த திட்டத்தின்படி ஊதிய அளவை அடிப்படையாக கொண்டு தேர்வு செய்யப்படுவர். 4 ஊதிய நிலைகளில் அதிகபட்சமாக ஆண்டுக்கு $1,62,528 சம்பளம் பெறும் நபர் தேர்வு முறைகளில் 4 வாய்ப்புகளை பெறுவார்கள். இது அவர்களின் தேர்வுக்கான சாத்தியக்கூறை அதிகரிக்கும். மிக குறைந்த அடுக்கில் சம்பளம் உள்ளவர்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டுமே கிடைக்கும். எடுத்துக்காட்டாக மெட்டா போன்ற பெரிய நிறுவனங்களால் $1,50,000 வழங்கிய ஒரு பொறியாளர் இப்போது பல லாட்டரி நுழைவுகளை பெறலாம். அதே நேரத்தில் $70,000 சம்பாதிக்கும் ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனத்தில் ஒரு ஜூனியர் டெவலப்பர் ஒரு லாட்டரி மட்டுமே பெறக்கூடும். இந்த விதி அமலுக்கு வந்தால் H-1B லாட்டரி இனி முற்றிலும் சீரற்றதாக இருக்காது. அதற்கு பதிலாக ஒவ்வொரு விண்ணப்பதாரரின் வாய்ப்புகளும் சம்பள மட்டத்தால் மதிப்பிடப்படும். அதாவது அதிக ஊதியம் பெறுபவர்களும் மூத்த பதவிகளில் இருப்பவர்களும் தேர்வுக்கு கணிசமாக சிறந்த வாய்ப்புகளை கொண்டிருப்பார்கள். அதே நேரத்தில் சமீபத்திய பட்டதாரிகள் மற்றும் ஆரம்பகால தொழில் வல்லுநர்கள் மிகவும் கடுமையான வாய்ப்புகளைத்தான் எதிர்கொள்வார்கள் என்பதும் இதில் மேலும் சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது.